சோலார் ரன்னர் சேதுபதி. இன்னைக்கு நம்ம தாம்பரம் பக்கத்தில் முடிச்சூரில் இருக்கோம். நம்ம முன்னாடி போட்ட வீடியோவில் கரண்ட் இல்லைனாலும் சோலார் வேலை செய்யணும், அட் த சேம் டைம் சப்சிடியும் கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம வந்து ஹைப்ரிட் மாடல் தான் போகணும். இப்போ இங்கே வந்து நம்ம இங்கே ஹைப்ரிட் மாடலில் சோலார் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம தாம்பரம் பக்கத்தில் முடிச்சூரில் ஹைப்ரிட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹைப்ரிட்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பைஃபேஷியல் பேனல், ரெனியூ பிராண்டு போட்டிருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஸ் யூஷுவல் நம்ம கம்பெனி பண்ணுற மாதிரி ஸ்கொயர் டியூப் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மவுண்ட் பண்ணி பேனல்லாம் ஏறிடுச்சு. இன்வெர்டர் பார்த்தா இங்கே வந்து ஹைப்ரிட் இன்வெர்டர் போட்டிருக்கும். அது வேற டைப் ஆஃப் இன்வெர்டர், அதோட ஒர்க்கிங் மெத்தடும் வேறு. ஹைப்ரிட் இன்வெர்டர்னா என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹைப்ரிட் இன்வெர்டரோட வேலை என்னன்னா, கரண்ட் இருக்கும் போது ஆன் கிரிட் இன்வெர்டராக வேலை செய்யும். கரண்ட் சப்போஸ் பவர் சப்ளை கட் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் ஆஃப் கிரிட்டாக வேலை செய்யும். ஆஃப் கிரிட்னா என்னன்னா, பேட்டரியில், அதாவது சோலார் பிளான்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி, எக்ஸஸ் எனர்ஜி பேட்டரியில் ஸ்டோர் ஆகிட்டு பேட்டரியிலேருந்து ஹோம் ஃபுல்லாக ரன் ஆகிறது வந்து ஆஃப் கிரிட்னு சொல்லுவோம். ஆன் கிரிட்னா நம்ம என்ன எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ வீட்டுக்கு தேவைப்படுற எனர்ஜி எல்லாம் பயன்பாட்டுக்கு பிறகு எக்ஸ்போர்ட் ஆகி கிரிட்டுக்கு போயிடும். திரும்ப கிரிட்டிலேருந்து நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இதை வந்து ஆன் கிரிட்னு சொல்லுவோம். ஸோ ஆன் கிரிட், ஆஃப் கிரிட் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டரோட வேலை. ஸோ இப்போ கமிங் டு ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் என்ன பண்ணும் அப்படின்றதுல, ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பிளான்ட்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகிற எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு போயிட்டு பேட்டரியில் ஸ்டோர் ஆகிடும். பேட்டரியில் ஸ்டோர் ஆன பிறகு என்ன யூனிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த யூனிட்ஸ் வந்து கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். இங்கே 3 கிலோவாட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கும். அதாவது சோலார் பேனல் ப்ரொடக்ஷன் டைம்லேருந்து ஈவினிங் ப்ரொடக்ஷன் முடிகிற வரையும் இந்த வேலை. ஒன்ஸ் ப்ரொடக்ஷன் டைம் முடிஞ்சிருச்சு, அதாவது சன் செட் ஆகிடுச்சு, சோலார் பேனல்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகாத பட்சத்தில் என்ன ஆகும்னா, நம்ம எய்தர் கிரிட்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வீட்டில் இருக்க பேட்டரியில் ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி, என்ன எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கோ அதை வச்சு வீடை ரன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கண்ட்ரோல்ஸை எய்தர் நம்ம இன்வெர்ட்டரில் இருக்க செட்டிங்லையும் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதோட ஆப் வந்து நமக்கு ஃபோனில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். அந்த ஃபோன்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்வெர்ட்டரை எப்போ ஆன் கிரிடாக வேலை செய்யணும், எப்போ ஆஃப் கிரிடாக வேலை செய்யணுன்ற டெசிஷனை ஒரு ஹவுஸ் ஓனரால் எடுத்துக்க முடியும். ஸோ அவங்களுக்கு எப்போ எது தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம். இதுதான் ஹைப்ரிட் இன்வெர்ட்டரோட ஒர்க்கிங் மாடல். ஸோ இதை வந்து நம்ம 2 விஷயம் பார்க்கணும். முதல்ல எசென்ஷியல் லோட், நான் எசென்ஷியல் லோட். எசென்ஷியல் லோட்னா ஃபேனு, லைட்டு, இந்த வைஃபை கனெக்டரு, ஃபோன் சார்ஜர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ். நான் எசென்ஷியல் லோடுன்னு பார்க்கும்போது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி, வீட்டுக்கு தேவைப்படுற மோட்டார்ஸு, அதை தவிர வந்து கொஞ்சம் அந்த பவர் அதிகமாக கன்சியூம் ஆகிற பொருட்கள். எந்த எக்யூப்மெண்ட்டை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண போகிறோன்றத கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லணும். ஸோ இது வந்து நான் இவ்வளோ மணி நேரம் ரன் பண்ண போகிறேன், இதை வந்து இவ்வளோ மணி நேரம் ரன் பண்ண போகிறேன்னு சொன்னாங்கன்னா அது எல்லாத்தோட காம்பினேஷனையும் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு என்ன பேட்டரி கெப்பாசிட்டி வேணுன்றதை நம்ம சோலார் ரன் டீம்ல இருந்து டிசைட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டியை டிசைட் பண்ணுறதுக்கு இது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ரெகுலராக கரண்ட் கட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹைப்ரிட் சோலாருக்கு போகலாம். என்ன ரீசன் அப்படின்னா, கரண்ட் போயிட்டாலும் பேட்டரியை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்கள் வீட்டில் எப்பயாவது ஒரு வாட்டி தான் கரண்ட் பில் போகுது, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னா நீங்கள் ஹைப்ரிட் போகிறது சஜஷன் கிடையாது. என்ன ரீசன்னா, ஹைப்ரிட்டை பொறுத்தவரை பேட்டரி இருக்குது, இன்வெர்ட்டர் இருக்குது. இது ரெண்டோட மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ பேட்டரி இன்வெர்ட்டர்னு போகிறத விட டேரெக்டாக ஆன்கிரிட் போயிட்டால் நமக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி, லைஃப் டைமும் ஜாஸ்தி. ஸோ எப்பயாவது ஒரு வாட்டி கரண்ட் போகிறதா இருந்தால் நீங்கள் ஆன்கிரிட் போகிறது நல்லது. ரெகுலராக கரண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஹைப்ரிட் போகிறது நல்லது. கன்சாலிடேட் பண்ணி சொல்லணும்னா, சோலார் பேனலில் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட்டு டிசிடிபிக்கு போகும். டிசிடிபியிலிருந்து ஹைப்ரிட் இன்வெர்ட்டர், ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்லேருந்து பேட்டரி ஸ்டோரேஜ். ஸோ பேட்டரி ஸ்டோரேஜ் போக பேலன்ஸ் இருக்க எலக்ட்ரிசிட்டி வந்து ஏசிடிபி மூலமா வீட்டில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரன் ஆக ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும் கிரிட்டுக்கு. ஸோ நாளை பின்ன ஏதாவது எலக்ட்ரிசிட்டி எக்ஸஸாக தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் பேட்டரியிலேருந்து வீடு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பேட்டரியில் ரன் ஆகணுமா, பேனலில் ரன் ஆகணுமா, இல்லை கிரிட்டிலேருந்து ரன் ஆகணுமான்றதை கஸ்டமர் கையில் இருக்க அப்ளிகேஷன் வச்சே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட்டை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா
கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போ இருந்தாலும் ரிப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் வீட்லேயே சோலார் போடணும்னா சோலார் அண்ணா காண்டாக்ட் பண்ணுங்கள்.